ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ எப்படி நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து அமேசான் வெப்சைட்டில் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரியான ஜாப்ஸ் எந்த லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க, ஸோ முக்கியமாக யாருக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டும் நமக்கு வந்து கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அமேசானும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு தராங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம், ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் ஹியரிங், ரிமோட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு இருக்கப்பே நமக்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப்போட நமக்கு இதில் வேலை கிடைக்கும். ஸோ ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் ஹியரிங் அப்படின்னா அவங்களோட போர்ட்டலே நமக்கு வேலை கொடுப்பாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக யூஎஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ டெலிவரி பொசிஷன் ஓப்பன் இந்த யூஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் ஹியரிங்கை நம்ம எடுத்து பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் யூஎஸ்ல இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிமோட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறது. ஸோ ஹோம் பேஸ்ட் ஜாப்னு சொல்லுவோம்ல, வீட்டிலேருந்தே நம்ம ஒர்க் பண்ணுறது தான் இந்த ரிமோட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவு உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இதை நான் கிளிக் பண்ணி எந்த மாதிரியான ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றதில் உங்களுக்கு 3 டீம்ஸ் கொடுத்துருக்காங்க. 399 ஓப்பன் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 399 ஜாப் இருக்குது. ஸோ இங்கே வந்து அபோட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு அமேசானோட க்ரோத்தை பற்றியும் அமேசானில் உள்ள டேலண்டான டீம்ஸை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் 1 by 1 கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கேண்டிடேட் டைம்லைன் இருக்குது, இதையும் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரியான மைல் ஸ்டோனை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மைல் ஸ்டோனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். அதுதான் வந்து இந்த கேண்டிடேட் டைம்லைன் அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸில் எந்த மாதிரிலாம் நாங்கள் இன்டர்வியூ பண்ணுவோம் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ படித்து பார்த்துட்டு தான் அதில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு கீ பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றத படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லொக்கேஷன், இதுதான் வந்து முக்கியமானது. நம்ம எங்கேருந்து வேலை பார்க்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அங்கேயே உங்களுக்கு வேலை கொடுத்துருப்பாங்க. ஸோ மேபி இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஸோ உங்களோட லொக்கேஷனுக்கு இதில் ஜாப் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ லொக்கேஷன் அப்படின்றதுலையும் படித்து பார்த்துக்கோங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்றத இந்த லொக்கேஷன் மேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 308 ஓப்பன் ஜாப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஜாப் ஃபார் கிரேட்ஸில் உங்களுக்கு 91 ஓப்பன் ஜாப்ஸ் இருக்குது. ஆப்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் உங்களுக்கு 157 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது 1 by 1 கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரேண்டமாக வந்து இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணிருப்பாங்க எந்த மாதிரியான ஒர்க் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. யூகே, லண்டன் எல்லா இடத்துலையும் வந்து இங்கே ரேண்டமாக வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்கே சைடில் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், இதில் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட லொக்கேஷன் ஏற்ற மாதிரி இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை இதில் நான் ஃபில்டர் பண்ண எனக்கு தெரியல அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட லொக்கேஷனுக்கு வந்து எங்கே ஜாப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அமேசானோட ஃப்ரண்ட் பேஜ் வந்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே லொக்கேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கண்ட்ரிக்குமே வந்து இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏசியா பசிபிக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு இந்தியா, சைனா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இந்த மாதிரியான கண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் நமக்கு எந்தெந்த லொக்கேஷனில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமேசான் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பெங்களூரில் கொடுக்குறாங்க, சென்னையில் கொடுக்குறாங்க, டெல்லியில் கொடுக்குறாங்க, ஸோ அப்புறம் ஹைதராபாத்தில் கொடுக்குறாங்க, ஸோ அதுக்கப்புறம் மும்பையில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 5 லொக்கேஷனில் தான் அமேசான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பெங்களூரில் ஜாப் வேணும் அப்படின்னா பெங்களூரை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சென்னையில் ஜாப் வேணும் அப்படின்னா சென்னையில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டெல்லியில் வேணும்னா டெல்லியை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹைதராபாத்தில் வேணும்னா ஹைதராபாத்லையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ ஜாப் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்றதையும் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் என்னன்னு பார்த்துக்கோங்க. மும்பையில் வேணும்னா மும்பையில் பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சென்னையை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து சென்னையில் எந்த மாதிரியான ஜாப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 3D ஆர்டிஸ்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர், ஜேபி குவாலிட்டி அனலிஸ்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. 332 ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஃபுல் டைம் எடுத்து பண்ணிக்கலாம். சென்னையில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க எந்த மாதிரியான கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆப்ரேஷன் ஐடி சப்போர்ட் இன்ஜினியரிங், சிஸ்டம் குவாலிட்டி செக்யூரிட்டி இன்ஜினியரிங், எடிட்டோரியல் ரைட்டிங், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் ப்ரோக்ராம், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், நான் டெக் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் அண்ட் மெர்ச்சன்ட் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட்,
கஸ்டமர் சர்வீஸ், மிஷின் லேர்னிங் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நமக்கு அந்த அளவு வேலை கிடைக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அமேசானோட போர்ட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கரியர் டெவலப்மெண்ட் அப்படின்றத நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் வந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். ஸோ அதில் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் நம்பி ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்றது எந்த மாதிரியான ஃபீல்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கும் வேலை கொடுத்துருக்காங்க, எனி டிகிரிக்கும் வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த டேட்டில் அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். மேபி அது வந்து முடிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த 3D ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஜாபை 4 மந்த்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஜாபை 7 டேஸ்க்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை மாதிரி உள்ள ஜாப்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உடனே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ 4 மந்த் அப்படின்றது லேட்டர். ஸோ நம்ம வந்து இந்த 7 டேஸ் 4 டேஸ் உள்ள ஜாபுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு குயிக்காக ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டேட்டில் அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து குயிக்காக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப், ஃபுல் டைம் தான் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியருக்கு ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் வேணும், எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் உள்ள சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க, ஸோ உங்கள் கன்வர்ஷன் பெட்டராக இருக்குமா அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னு. ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக அந்த வேலையை அப்ளை பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கணும். ஸோ 5 இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங் நாலேஜ் வந்து மெத்தடாலஜி அண்ட் டூல்ஸில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் பேசிக் குவாலிஃபிகேஷனில். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க உங்கள்கிட்ட, அதனால் இதெல்லாம் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபேஷன் ஃபார் டெவலப்பிங், ஸோ எங்கேஜிங் கஸ்டமர் யூசர் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையுமே படித்து பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும், இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் என்கிட்ட இருக்குது, நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நேராக வந்து அமேசானோட அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ அமேசானில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை நான் புதுசாக தான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கும், இதை கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், உங்களோட ரெஸ்யூமை கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அவங்க நீங்கள் எந்த மாதிரியான ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க மெயில் மூலியமாகவும் இல்லை உங்கள் நம்பர் மூலியமாகவும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒர்க்குக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு சென்னையில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை மட்டும் இல்லாமல் நமக்கு பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, டெல்லிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த லொக்கேஷன்லையும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ராசஸ் எல்லாமே. ஸோ அமேசானோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக வந்து இன்ஜினியரிங் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா ஃபில் பண்ண வேணாம். ஸோ அமேசானோட வெப்சைட்டில் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அமேசானோட வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க் பிடிக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அவங்க 1 or 2 வீக்குள்ளே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட என்ன டீட்டெயில்ஸோ அதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்குள்ள மாதிரி டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இதில் வேலை. அமேசானில் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அமேசானில். ஸோ இப்போ இந்த ஒர்க் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ரிசல்ட் என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் முடிஞ்சளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையுமே உங்கள் மொபைல் ஃபோன் லேப்டாப் எதில் வேணால் பார்த்து நீங்கள் இந்த ஏர்னிங் மெத்தடை கற்றுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன். பாய்.